ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஊராட்சியில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பாக தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்த சமூக ஆர்வலரை ஏரியா கவுன்சிலர் தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து வீடு புகுந்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் எடுத்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பிய சமூக ஆர்வலர், வீடு புகுந்து தாக்கிய கவுன்சிலர், 3 பேர் அதிரடி கைது. தலைமறைவான கவுன்சிலருக்கு வலை வீச்சு. நடந்தது என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சோகண்டி பகுதியைச் சேர்ந்தவர் மைக்கேல் ராஜ். இவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஊராட்சியில் நிகழும் முறைகேடுகள், நிதி கையாடல், மணல் திருட்டு தொடர்பாக கிராம சபை கூட்டங்களில் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருவதாக கூறப்படுகிறது. மைக்கேல் ராஜ் செய்யும் இச்செயல்களை பொறுத்து கொள்ள முடியாத திமுக கவுன்சிலர் பால்ராஜ் பலமுறை அவரை கண்டித்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று தனது கூட்டாளிகளுடன் மைக்கேல் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த கவுன்சிலர் பால்ராஜ் சத்தம் போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மைக்கேல் ராஜ் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கும் சுங்குவார்சத்திரம் காவல் நிலையத்திற்கும் பாதுகாப்பு வேண்டி தகவல் தெரிவித்துள்ளார். உடனே அங்கு சென்ற போலீசாரிடமும் முரண்டு பிடித்தவர்கள் அதிகாரி கண்முன்னே அங்கிருந்த வாகனங்களை சேதப்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதனை தடுக்க முயன்ற மைக்கேல் ராஜாவையும் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. தற்போது அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட நாகராஜ், பாலசாமி உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் கவுன்சிலர் பால்ராஜை தேடி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே இரு தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சனை குறித்தும் யார் மீது தவறு என்பது குறித்தும் தெரிய வரும்.